சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388824242. தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் பேரணியில் ஏற்பட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் நாட்டின் உச்சநீதிமன்றத்தையே தவறாக வழிநடத்தும் வகையில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு 2 மனுக்களில் ஒரு மனுவானது நெரிசலில் இறந்தவரின் உண்மையான உறவினர் அல்லாத ஒருவரின் பெயரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், மற்றொரு மனுவில் சம்பந்தப்பட்ட நபர் தனக்கு முழுமையாக புரியாத ஆவணங்களில் கையெழுத்து பெற்றதாக கூறுவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த செயல்களில் நீதித்துறை நடைமுறைகளில் திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த நடந்த அரசியல் சதி என்றும், மலிவான அரசியல் ஆதாயத்திற்காக துக்கத்தையும் சோகத்தையும் பயன்படுத்தும் ஒரு அபத்தமான முயற்சி என்றும் RS பாரதி விமர்சித்துள்ளார். இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாமதமின்றி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ள அவர், இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார்.